நான் முதல்ல தம்பிக்கிட்ட கேட்டேன், ஐ திங்க் சரத்கிட்ட கேட்டேனுங்க, இதில் ஏதாவது பேய் இருக்காடான்னு. இல்லைண்ணே, பேயெல்லாம் கிடையாது. ஆனால் ஒன்று இருக்குது, வெட்டுக்குத்து இருக்குது. ஏதோ ஒன்று இருக்கணும்ல, ஏதோ ஒன்று இருக்கணும். வெட்டு குத்தாவது இருக்கணும், ரத்தம் இருக்கணும். ஆனானப்பட்டு எங்கள் ரஜினி சாருக்கு வெறும் ரத்தமாக இருக்குது படத்தில் இல்லை. அவரே ரத்தத்தை நம்பி எடுக்கும்போது நம்மெல்லாம் என்ன சாதாரணமான இன்னும் ஸ்டார்டிங்லேருந்தே ரத்தத்தை காமிக்கலாம், தப்பே கிடையாது. ரொம்ப நல்ல இந்த படம் வந்திருக்கும்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. டெஃபினட்டாக தேட்டரில் பார்க்குறதுக்கு இன்னும் பிரமாதமாக இருக்கும். இங்கே இருக்கிற பத்திரிகையாளர் நண்பர்களுக்கு சொல்கிறேன், தயவுசெய்து இதை தேட்டரில் வந்து பார்க்க சொல்லுங்கள் ஜனங்களை. ஏன்னா இந்த இப்போ ஓடிடி பிளாட்ஃபார்ம் அது என்னென்னமோ சொல்கிறாங்க, இங்கிலீஷில் சொல்கிறாங்க. இதில் ஆனால் ஒரு பாட்டு அப்படி தான் பார்த்தேன், ஒரு பாட்டு ஆங்கிலத்திலே பாடியிருக்காங்க. எனக்கு புரியல யார் பாடியிருக்காங்க. அதுவும் நீங்கள் தான் பண்ணீங்களா? அது ஆங்கிலத்திலே போடுறாங்க, அந்தளவுக்கு வந்துருச்சு இப்போ. ஸோ என்னடா டைட்டில் மட்டும் இவ்வளோ அசிங்கமாக வைக்கிறாங்களே படத்துலன்னு நான் யோசித்தேன். பார்த்தா பாட்டே ஆங்கிலத்தில் பேசியிருக்காங்க. ஸோ இனிமேல் நம்ம வந்து இம்ப்ரூவ்டு, அதாவது இந்தியாவுக்குள்ளே ரிலீஸ் ஆகலனா கூட பரவாயில்ல, வெளியே போய் ரிலீஸ் ஆனாலும் இங்கிலீஷ் புரியும்ல எல்லாருக்கும். அதனால் என்னமோ தெரியல இங்கிலீஷில் பாட வச்சுருக்காங்க. ஐ எம் நாட் அகெயின்ஸ்ட் இங்கிலீஷ். ஐ ஸ்டடிட் இன் ஆங்கிலோ இண்டியன் ஸ்கூல். பட் ஸ்டில் தமிழ் படம்னு வரும்போது ஏற்கனவே தமிழை கொலை பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் வேறு இப்போ ஒரு ஆங்கில பாட்டு அது இதுன்னு வச்சு ரொம்ப தமிழை கொண்டுடாதீங்க, இல்லாமல் ஆக்கிடாதீங்க. இப்போ எப்படி தம்பித்துறை வந்து பாருங்கள், சுயநலமாக தன்னுடைய பேரை வந்து ஹீரோக்கு வச்சு விட்டார். அது மாதிரியாவது இருக்கணும், ஒரு சுயநலம் வேணும்ல, இல்லைன்னா இது முடியாது. டெஃபினட்டாக இது பெரிய வெற்றியாகும். ஐ திங்க் 12th ரிலீஸ் நினைக்கிறேன் இந்த படம் இல்லை. ஏதோ ஒன்று தேட்டர் எப்போ கிடைக்கும் போது போங்க, க்யூவில் போயிடும். ஏன்னா இப்போல்லாம் பேப்பரை திறந்தால் போதும், டெய்லி 2 படம் பார்த்துக்கிட்டே இருக்கோம். அதில் அது மாதிரி இல்லாமல் இந்த படம் பெரிய வெற்றியாக அமைய வேண்டும்.